ஊடக நண்பர்களுக்கும் அதேபோல் நேரலையில் இணைந்திருக்கிற தோழர்களுக்கும் இனிய காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்புவான். சோசலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் சதீஷ் செல்வராஜ் என்னுடைய பெயர். இன்று நாங்கள் சோசலிச இளைஞர் சங்கத்தின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சேதினத்தை முன்னிட்டு இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதாவது எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போகிறோம் என்பது சம்பந்தமாகவும் எங்களுடைய இலக்கு சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்துவதற்கான ஊடக சந்திப்பாகவே இது அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே ஏகாதிபத்தியம் எம்முடைய தோழர் சேகுவேராவை படுகொலை செய்து இந்த வருடத்தோடு 58 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சேதினத்தை எங்களுடைய தலைமையில் செய்து வருகிறோம். மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நோக்கத்திற்காக மக்களை, இளைஞர்களை, குறிப்பாக இளைஞர் யுவதிகளை அணிதிரட்டுவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வந்திருக்கின்றோம். அதுபோலவே இந்த வருடமும் இப்பொழுது இந்த மக்கள் நல அரசாங்கத்தின் கீழ் எவ்வாறு இளைஞர் யுவதிகள் பயணிக்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், இத்தனை வருட காலமாக நாட்டில் இருந்தது மக்கள் நல ஆட்சி அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், குடும்ப ஆட்சி அல்லது பிரபுக்களினுடைய ஆட்சியாகத்தான் இத்தனை வருட காலமாக இந்த நாடு ஆட்சி செய்யப்பட்டது. அதனால்தான் இந்த நாடு பாரிய அளவில் வங்குரோத்து நிலையை அடைந்தது. மக்களுக்கு இடையில் பிரிவினை, பிளவுகள் ஏற்பட்டது. இவ்வாறான நிலைமை தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அல்லது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது மக்களுடைய ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது மக்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர் யுவதிகளுக்கு இருக்கிறது. அதுபோலவே எதிர்காலத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பும் இளைஞர் யுவதிகளுக்கு இருக்கிறது. அதுபோலவே இந்த இளைஞர்களை அல்லது இளைஞர்களுடைய அல்லது இந்த மக்களுடைய உரிமைகளை உறுதி செய்வதற்கான ஒரு ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய தேவை முன்னிருக்கிறது. அந்த வகையிலே நமக்கு தெரியும், சேகுவேராவிடமிருந்து, தோழர் சேயிடமிருந்து நிறைய அனுபவங்களை, நிறைய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அது புரட்சிக்கு முன்பாக இருந்தாலும் சரி, புரட்சிக்கு பின்னராக இருந்தாலும் சரி, நிறைய தேவைகளை அல்லது நிறைய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், டட்லி சேனநாயக்கவினுடைய காலத்தில் சேகுவேரா பியூரோ என்று அமைத்து எங்களுடைய தோழர்களை படுகொலை செய்திருந்தார்கள். அந்த நேரத்திலே சேகுவேராவை ஒரு தவறான ஒரு போராளியாக அடையாளம் காட்டியிருந்தார்கள். ஆனால் இன்று முழு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சேகுவேரா என்பவர் தனக்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உழன்று கொண்டிருக்கின்ற பாட்டாளி வர்க்கத்துக்காகவும் போராடிய ஒருவர் என்பதை இன்று முழு உலகமுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று அவருடைய நாமம் இளைஞர்களுடைய நெஞ்சத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இளைஞர்களை அதாவது இளைஞர்களுடைய கனவின் நட்சத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார் தோழர் சேகுவேரா. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், அவர் நிறைய சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார். நாமும் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வது வழக்கம்தான். இருந்தாலும் கூட சேகுவேராவினுடைய அந்த சுற்றுலா பயணம் அல்லது அந்த ட்ரிப் என்பது ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் லத்தீன் அமெரிக்க நாட்டை சுற்றி வலம் வரும் போது நிறைய அனுபவங்களை அவர் அதனூடாக பெற்றுக்கொண்டார். அதை மக்களுடைய விடுதலைக்காக அவர் அர்ப்பணிப்போடு நிறைவேற்றினார். அதுதான் அங்கு உள்ள விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும்போது அவர் இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிளில் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்ட போது விவசாயிகள், அதாவது நிலமற்ற விவசாயிகளுடைய கூக்குரலை அவர் செவிமடுத்தார். அதுபோல வறுமையில் உழன்று கொண்டிருக்கிற கிராம மக்களை அவர் பார்த்தார். அதுபோல தொழில் நோயாளர்களை அவர் நேரில் சென்று ஆறத்தழுவி அரவணைத்து சிகிச்சை கொடுத்தார், மருத்துவ உதவிகளை செய்து கொடுத்தார். அதுபோல இன்கா, மாயா போன்ற பெருவில் இருக்கக்கூடிய நாகரிகங்கள் பற்றிய சிந்தனைகளை அவர் உள்வாங்கிக் கொண்டு அது சம்பந்தமான ஆய்வினையும் அவர் மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, சுரங்க தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக பாரியதொரு போராட்டத்தையும் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அது மட்டுமன்றி மார்க்சிய கண்ணோட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அல்லது லத்தீன் அமெரிக்க இடதுசாரிகளோடு அவர் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு புரட்சிகர கருத்துக்களுக்கு
வலிமை சேர்த்தார் அல்லது அவருடைய பக்கபலத்தை அவர் கொடுத்திருந்தார். இவ்வாறான பல அனுபவங்களை அவருடைய ஆய்வின் மூலமாக நிறைவேற்றிருந்தார். அதனால் இன்று இருக்கக்கூடிய இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கும் பெரும் பொறுப்பு இருக்கிறது. என்னவென்றால், இங்கிருக்கக்கூடிய நிலைமைகளையும் நாம் ஆராய வேண்டும், செவிமடுக்க வேண்டும், அதுபோல பார்வையிட வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இத்தனை காலமும் எமது நாட்டை நாசமாக்கிய பீடைகளிடம் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்தது மட்டுமன்றி முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் அவற்றை படிப்பினையாக கொண்டு இளைஞர்கள் ஒன்றாக கரம் கோர்த்து முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆகவே இதுபோன்று பல விடயங்கள் இங்கு பேசவிருக்கின்றன. அதுபோலவே சேகுவேராவிடமிருந்து தோழர் சேகுவேராவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஏகப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது தலைமைத்துவம். அவர் இளைஞர்களுக்கான தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கு முன் வந்தார். உதாரணமாக, அவர் ஒரு மருத்துவர். அவர் நினைத்திருந்தால் இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த மருத்துவராக அவரால் வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அதனை விட்டுவிட்டு உழைக்கிற வர்க்கத்தின் விடுதலைக்காக, அவர் பிறந்தது அர்ஜென்டினா, ஆனால் அவர் புரட்சி செய்தது கியூபாவில், அவர் இறந்தது பொலிவியாவில். ஆகவே இவ்வாறான ஒரு சேகுவேரா இளைஞர்களுக்கு தலைமைத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மருத்துவ படிப்பை விட்டுவிட்டு போராட்டத்தில் இணைகிறார். அதுபோலவே எல்லா சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு கஷ்டமான செயற்பாடுகளாக இருந்தாலும் அவர் அதற்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு பின்வாங்கியதே கிடையாது. அதுபோலவே எந்த விதமான சவாலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதுபோலவே உங்களுக்கு தெரியும், கியூபா புரட்சிக்கு பிறகு கியூபா அரசாங்கத்திலே அவர் தொழில் அமைச்சராக, அதுபோல நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார். அதுபோல அது மட்டுமல்ல, அவருடைய குணாம்சம் இன்னும் நிறைய விடயங்களை எம்மால் கதைத்து கொண்டே போக முடியும். என்னவென்றால், இன்று நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், பழைய ஆட்சியாளர்கள் தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரத்தையும் சொத்துக்களையும் வரப்பிரசாதங்களையும் மீள வென்றெடுப்பதற்கு எத்தனை பாடுபடுகிறார்கள். இன்று மெதமுலனவில் கூட்டம் கூடுகிறது, கார்டனின் கூட்டம் கூடுகிறது, கொழும்பில் தடுமாறுகிறார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள், தொண்டமான்கள், இப்படியா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பமாக இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எதற்காக? தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தையும் வரப்பிரசாதங்களையும் மீட்டுக் கொள்வதற்காக. மாறாக மக்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அல்ல. ஆகவே ஆனால் சேகுவேராவை பொறுத்தவரையில் தன்னுடைய மருத்துவ படிப்பாக இருக்கட்டும், ஒரு கட்டத்திலே தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சு பதவிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அவர் இழந்துவிட்டு அல்லது கைவிட்டுவிட்டு மக்களுக்காக தொடர்ந்தும் போராட்டத்தில் இணைந்திருந்தார். ஆகவே இவ்வாறான அனுபவங்களையும் படிப்பினைகளையும் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலவே இன்று உங்களுக்கு தெரியும், அந்த வகையிலே இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக இளைஞர் யுவதிகளுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்று ஆயிரம் சேகுவேராக்கள் இந்த இலங்கைக்கு தேவைப்படுகிறார்கள். ஆயிரம் சேகுவேராக்கள் திரண்டு வந்ததால் தான் இந்த கோல்ஃபேஸ் போராட்டம் நிகழ்ந்தது. இந்த கோல்ஃபேஸ் போராட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இளைஞர்களுடைய பொறுப்பு கோல்ஃபேஸ் போராட்டத்தோடு மாத்திரம் நிறைவு பெற்றுவிடவில்லை. இன்னும் எதிர்காலத்தில் இந்த நாட்டை அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்லும் இடத்திற்கு அல்லது இந்த நாட்டை உலக அரங்கிலே ஒரு செந்தாரகையாக மின்ன செய்யக்கூடிய இடத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே இன்னும் இளைஞர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையிலே சேகுவேராவை பற்றி கற்றுக்கொள்வோம், தியாகம் செய்வோம். ஏனென்றால் ஒரு தலைமுறை இளைஞர்கள் செய்த தியாகத்தினால்தான் இன்று இந்த உலகம் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய முதுகெலும்பு நிமிர்ந்திருக்கும் போதே இந்த இளம் பராயத்திலேயே நாம் எம்முடைய கடமைகளை, மக்களுக்கான கடமைகளை, நாட்டுக்கான கடமைகளை நாம் ஒற்றுமையாக செய்வோம். அந்த வகையிலே அது மட்டுமல்லாது, இந்த தோல்வி கண்டிருக்கின்ற பிரபுத்துவ அரசியல் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்களை மீளவும் எழும்ப விடாது முடக்கிட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அவ்வாறான பீடைகளை அழித்திட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இளைஞர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி பாழாக்கி இருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியதன் மூலமாக பல இளைஞர் யுவதிகள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அகதிகளாக போக வேண்டிய, அதாவது பொருளாதார
அகதிகளாக செல்ல வேண்டிய நிலைமைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். இளைஞர்களுடைய எதிர்காலம் அவ்வாறாக இருந்தது. இன்று பார்த்தீர்கள் என்றால் போதைப் பொருள் பாவனை, எங்கெடுத்தாலும் ட்ரக்ஸ், ஹெரோயின், ஐஸ், புது புது போதைப் பொருட்கள் இன்று இந்த இலங்கையை ஆக்கிரமித்திருக்கிறது. இதற்கு காரணம் யார்? இன்று இளைஞர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இதற்கு முடிவு கட்ட வேண்டும். இதற்கு இளைஞர்கள் பொறுப்பேற்கவும் வேண்டும். இளைஞர்களுடைய தலைமையில், வழிநடத்தலில் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு இந்த ட்ரக்ஸ் மாஃபியாக்களை ஒழித்திடுவதற்காக இளைஞர்கள் முன் வர வேண்டும். இவ்வாறான தேவைகள் இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது. இந்த நாட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதுபோலவே இன்று பார்த்தீர்கள் என்றால் அண்மையில் இன்றைய நாட்களில் பேசப்படுகின்ற விடயம்தான் தாஜுத்தீனுடைய மரணம். தாஜுத்தீன் எனும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரை அரசியல் பழிவாங்கலுக்காகவோ அல்லது தனிப்பட்ட விடயங்களுக்காகவோ கொலை செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வழக்கில் இருக்கிறது. அதனால் இவ்வாறான விடயங்கள் மீளவும் இந்த நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது. எத்தனை இளைஞர் யுவதிகள் வடக்கு, கிழக்கில், தெற்கில், மலையகத்தில் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். லலித், குகன் போன்றவர்கள், அதுபோல் எத்தனை பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்களால். ஆகவே இவ்வாறான நிலைமைகள் மீளவும் இந்த நாட்டில் ஏற்படக்கூடாது. இளைஞர் யுவதிகளுக்கு பாதுகாப்பான, அதுபோல ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக ஆயிரம் செகுவராக்கள் இந்த மண்ணிலிருந்து, இந்த இலங்கை மண்ணிலிருந்து மீண்டெழ வேண்டி இருக்கிறது. அதுபோலவே மீண்டும் இந்த இலங்கையில் வடக்கிலாகட்டும், தெற்கிலாகட்டும், மலையகத்திலாகட்டும் இனவாத, மதவாத சிந்தனைகள் மேலெழ ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே அவற்றை தோற்கடித்தாக வேண்டும். ஆகவே இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஒட்டுமொத்தமான பிரிவினை வாதத்தையும் வேறறுப்பதற்காக இந்த மண்ணிலிருந்து ஆயிரம் சேகுவேராக்கள் ஒற்றுமையாக மேலே வர வேண்டும். தமிழ், சிங்கள, முஸ்லீம், பர்கர், மலே என்று எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக முன்னோக்கி செல்ல வேண்டும். அதே தான் கியூபாவிலும் செய்தார்கள். இன்று பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரியும், கருப்பின மக்கள், ஸ்பானியர்கள், வெள்ளையர்கள், பழங்குடி மக்கள் கியூபாவிலே ஒற்றுமையாக இருந்து கொண்டு தனது நாட்டுக்காக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட இடைவிடாது சவால்களை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி போராடி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு, மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்துக்கு நாம் முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த முறை சோசலிச இளைஞர் சங்கமாகிய நாங்கள் தோழர் சேகுவேராவின் தினத்தை புதுப்பொலிவு பெறும் நாட்டுக்கு வாலிபத்தின் முன்னோடி சே எனும் தொனிப்பொருளில் எங்களுடைய இந்த வருடத்துக்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறோம். அந்த வகையிலே அக்டோபர் 8ஆம் தேதி சே பூங்காவில் மாலை 3:30 மணிக்கு எங்களுடைய பிரதான நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதில் கியூப தூதுவர் இணைந்து கொள்கிறார். அதுபோலவே வெளியுறவுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தோழர் விஜித் ஹேரத் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாது நாங்கள் தொடர்ச்சியாகவே இதை சே வாரமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறோம் அல்லது அதனை முன்னெடுத்து செல்லவிருக்கிறோம். அந்த வகையிலே சுயாதீன செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். உதாரணமாக சிரமதான பணிகள், அதுபோல இரத்த தானத்தை மேற்கொள்ளல், மருத்துவ முகாம்களை அமைத்தல், அதுபோல கலாச்சார நிகழ்வுகளையும் நாங்கள் முன்னெடுத்து செல்லவிருக்கிறோம். அந்த வகையில் அதில் சுவரோவியங்களை வரைதல், வால் ஆர்ட் வரைதல், அதே போல இசை கச்சேரிகளை நடாத்துதல், மக்களுக்கு தெளிவுபடுத்தும் உரைகளை நிகழ்த்துதல், அதுபோலவே இந்த சுற்றாடலை பேணுவதற்கான, சுற்றாடலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், குறிப்பாக மரக்கன்றுகளை நடுதல், அதுபோலவே இந்த சேகுவேரா எனும் நட்சத்திரத்தை பற்றி அல்லது உழைக்கும் மக்களின் குரலை பற்றி கற்றுக்கொள்வதற்காக அல்லது கற்பிப்பதற்கான செயற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுக்கவிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் விதைகளை விதைப்போம். எங்களிடம் இருக்கும் விதைகளை நாங்கள் ஏராளமான விதைகளை விதைப்போம். முளைத்தால் மரம், இல்லையேல் இந்த மண்ணுக்கு உரம். அதுதான் தோழர் சேகுவேரா அவர்கள் எமக்கு சொன்ன விடயம். அதே போல இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக, எமது மக்கள் நல ஆட்சி அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக, மக்களுடைய உரிமைகளை மீளவும் உறுதி செய்து முன்னோக்கி செல்வதற்காக நாம் சேகுவேராவை பின்தொடர்வோம், கற்போம்,
நன்றி, வணக்கம்.